ஸ்டாலின் பதறுகிறார். அவர் எண்ணினார் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார். அவருடைய எண்ணெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஏதோ பேசுகின்றார்கள். அவர் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள், நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க? அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் பயப்படுவதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். இன்னைக்கு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பேசுறார். என்னிடத்தில் கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க வச்சீங்க? 2031 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது எங்களுடைய கட்சி, அதிமுக கட்சி. எங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி? உங்களுக்கே கோபம் வருது, பதற்றம் வருது, எரிச்சல் வருது. திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறார். அந்த பதற்றத்தை நேரடியாக நான் சட்டமன்றத்தில் பார்த்தேன். இன்னைக்கு பயம் வந்துட்டது, தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அதிமுக கூட்டணி. எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அது எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அதிமுக எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டு என்று நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்றது கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அதிமுக கட்சி தான் தலைமை தாங்கும் என்று சொன்னார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். ஸ்டாலின் பதறுகிறார். அவர் எண்ணினார் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார். அவருடைய எண்ணெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஏதோ பேசுகின்றார்கள். அவர் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள், நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக நாங்க வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதிய ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். அதனே நியூஸ் ஆகும், இதெல்லாம் போயிடுமேயா. முதலமைச்சருக்கு வைத்திருச்சல் சரி, எங்கும் கோபமே வரலையே. சட்டமன்றத்தில் கூட பார்த்திருப்பீங்க, கோபப்பட்டு ஒரே காட்டுக்கத்தா கத்தனவர் அவர் தான். எங்க முதலமைச்சர் அனைத்தையும் உணர்ந்தவர், ஐம்புலன்களையும் அடக்கி சர்வசாதாரணமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்டினார். ஜனநாயகத்தின் பாதுகாவலர் என்பதற்கு சட்டமன்ற இறுதி நாள் ஒரு எடுத்துக்காட்டு. சட்டமன்றம் முடித்து விட்ட பிறகு இதுவரையில் இருந்த முதலமைச்சர்கள் கைகூப்பி வணங்கிவிட்டு செல்வார்கள். ஆனால் எங்கள் முதல்வர் இன்னார் இனியவர் என்று பாராமல் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அவருடைய இருக்கைக்கே சென்று கையை குலுக்கிவிட்டு நான் எந்த சூழலையும் சமாளிப்பேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகமாக அன்றைய சட்டமன்ற நிகழ்ச்சி அமைத்து காட்டினார். பயம் என்பது மணிமங்கலத்தான் வாழ்க்கையிலே இருக்காது என்பது போல்
எங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய வாழ்க்கையில் பயம் என்பது என்னவென்று தெரியாது. உறுதியாக நிற்பார், உறவுக்கு கை கொடுப்பார், உரிமைக்கு ஓங்கி குரல் கொடுப்பார். ஒன்றியத்திற்கு எந்த வகையிலும் அடிபணிந்து செல்லாத ஒரு ஆற்றல் வாய்ந்த இரும்பு மனிதர் எங்கள் முதல்வர். எடப்பாடி தான் ஒரே நாளில் அமித்ஷா வந்து இங்கே உட்கார்ந்து அவருடைய ஆளுமையை காட்டி எதையெல்லாம் காட்டி பணிய வைக்க முடியுமோ அதையெல்லாம் காட்டி பணிய வைத்து ஒரே நாளில் கூட்டணியை உறுதி செய்துவிட்டு சென்ற அவருக்குத்தான் பயம் வயிற்றிலும் தெரிகிறது, கண்ணிலும் தெரிகின்றது. எங்கள் முதலமைச்சர் கண்ணை பார்த்தால் மின்சாரம் பாய்வதற்குண்டான 1000 வாட் மின்சாரம் அவர் கண்ணிலே இருந்து புறப்படுகின்றது. இதில் எதிரிகள் இந்த 2026 பொசுங்குவார்கள்.